வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள். இந்த இனிய காலை வேளையில் அமைதி சூழ்ந்திருப்பதை உணர்கிறோம், அறிகிறோம். சூழல் மட்டுமல்ல, நம்முடைய மனமும் அமைதியாக இருக்கிறது. இப்போ நித்யானந்த தவம் என்ற ஒரு தவத்தினை செய்ய இருக்கிறோம். இந்த தவத்தில் மனதை உயிரோடு லயப்படுத்துவது. உயிர் என்று சொல்கிற போது உடல் முழுவதும் சுழன்று இயங்கக்கூடிய ஆற்றல், அது உணர்வோடு கூடியது. உயிர்தான் உடல் மூலமாக பலவற்றை உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ உயிர்தான் உணர்வு. அந்த உயிரையே உயிர் உணருமானால் அங்கு ஆனந்தம் ஏற்படும். உயிர் புலன்கள் வாயிலாக செலவாகிற போது இன்பம் கிட்டுகிறது. உயிர் சக்தியானது காதின் வாயிலாக செல்கிற போது ஒரு இசையை கேட்டு இன்பம் அடைகிறது. நாக்கின் வாயிலாக வெளிப்பட்டு ஒரு சுவையை உணர்ந்து இன்பம் அடைகிறது. ஆனா உண்மையில் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர் சக்தியினுடைய செலவு தான் இன்பம். அப்போ உயிரே இன்பமாக இருக்க வேணும், பெரிய இன்பமாக இருக்க வேண்டும். ஆகினால்தான் அதனுடைய செலவும் இன்பமாக இருக்கு. ஆகவே சித்தர்கள் உயிரோடு தன்னை இணைத்துக் கொண்டு மனமாக எழுச்சி பெற்ற உயிரை மீண்டும் உயிரிலேயே அடக்குமுறை செய்கிற போது உயிர் உயிரை உணர்கிறது. அவ்வாறு உணர்கிற போது அங்கு ஒரு பேரின்பம் ஏற்படும். அதைத்தான் பேரானந்தம் என்று சொல்கிறோம். அப்போ உடல் முழுக்க சுழன்று இயங்கக்கூடிய உயிரை, அதனுடைய அதிர்வை உணர்ந்து கொண்டே இருந்தோமையானால் அது மிக சுகமாக பேரானந்தமாக அமையும். அந்த உடலுக்குள்ளாகவே ஆனந்தத்தை உணர உணர மனதிற்கு புலன்களிலிருந்து விடப்படக்கூடிய ஒரு தன்மையும், பொருட்கவர்ச்சியிலிருந்து விடப்படக்கூடிய ஒரு தன்மையும் மனதிற்கு ஏற்படும். என்றைக்கு புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபடுகிறோமோ, பொருட்கவர்ச்சியிலிருந்து விடுபடுகிறோமோ, அப்போதே மனதிற்கு ஒரு சாந்தி, மனசாந்தி ஏற்பட்டு போகும். இந்த தவத்தினை பல கோணங்களில் செய்யலாம். புத்தர் கூட அவருடைய மார்க்கத்தில் விபாச்சன யோகம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். பாசனம் என்றால் நீர் பாய்ச்சுதல், வி பாசனம் என்றால் உயிர் பாய்ச்சுதல். எங்கு வி போடுறோமோ அதை சூப்பர்லேட்டிவ் என்று சொல்வாங்க. அதாவது அதை மிகைப்படுத்தி உயர்த்தி சொல்வது. நாயகன் விநாயகன் என்று சொல்றோம் பாருங்க. நாயகன் என்று சொல்கிற போது சாதாரண நிலை, விநாயகன் என்று சொல்கிற போது ஒரு உச்ச நிலை நாயகன். அதுபோல பாசனம், வி பாசனம், விபாசனம். இந்த நித்யானந்த தவம் என்பது உடல் முழுவதும் அந்த உயிரை, உயிர் பாய்ந்து சொல்ந்து கொண்டே இருக்கிறது, அதை உணர்வது. இதற்கு பல முறைகள் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு முறையில செய்யலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க
பெரும் ஆனந்தம் பொங்குதங்கு. எங்கு ஆனந்தம் பொங்குது என்று சொன்னால், அறிவு மனமாக எழுச்சி பெற்று அலையாமல் அறிவு அடக்கமாக இருக்கிற போது, சிந்தை அடங்கி, சிந்தையை நேரடியாக அடக்க முடியாது. அது தவத்தின் மூலமாகவும் தற்சோதனையின் மூலமாகவும் சிறிது சிறிதாக அது தானா அடங்கும். எப்போ சிந்தை அடங்குதோ அங்கு மனம் என்ற எழுச்சி இல்லை. அந்த எழுச்சி உயிரினுடைய எழுச்சி தானே. உயிர் தான் மனமாக எழுச்சி பெறுது, எண்ணங்களாக சிந்தனைகளாக. இப்போ அந்த எழுச்சி இல்லை, உயிர் உயிராகவே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த உடல்ல உயிருடைய சுழற்சியின் காரணமாக தொடர்ந்து ஜீவகாந்தம் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கு. அந்த உற்பத்தியான ஜீவகாந்தம் புலன்கள் வாயிலாக செலவாகும், உடல் இயக்கத்தின் மூலமாகவும் செலவாகும், எண்ணங்களின் மூலமாகவும் செலவாகும். ஆனா இந்த தவ நிலையில் அந்த செலவு படிப்படியாக குறையுது. ஏன்னா 5 புலன்களும் அடங்கி போச்சு, எண்ணங்களும் இல்லை, சிந்தனையும் இல்லை, உடல் இயக்கம் மட்டும் இருக்கு. அப்போ உடல் இயக்கத்துக்கு எவ்வளவு தேவையோ அது செலவாகும், மீதி எல்லாம் மிஞ்சும், சேமிக்கப்படும். ஒரு 30 நிமிடம் அப்படி உட்கார்ந்து சொன்னா அந்த 30 நிமிடத்துல சேமிப்பும் இருக்கு, 30 நிமிடம் தொடர்ந்து மீண்டும் ஜீவாந்த உற்பத்தியாகி கொண்டு இருக்கு. அப்ப உற்பத்தியானது செலவு குறையுது, சேமிக்கப்படுது, இன்னும் அதிகமாக உற்பத்தி ஆகுது, அதுவும் சேமிக்கப்படுது. அப்போ அங்க ஒரு திணிவு ஏற்படும். அதிகம் வர 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 தானா இன்டென்சிஃபைட் ஆகும், திணிவு பெறும். அதிகபட்சம் திணிவு பெற்ற பிறகு அது தானா விரியும். இப்ப நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி விரிச்சோம், இந்த அறை முழுவதும் அந்த உணர்வை விரித்தோம், பிரபஞ்சம் முழுவதும் விரித்தோம் பழக்கத்துக்கு. ஆனா இதை தொடர்ந்து செய்து பழகினா அந்த சக்தி நல்ல திணிவு பெற்ற பிறகு அது தானா உடலை விட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆரா என்று சொல்லுவாங்க. உடலை விட்டு காந்த சக்தி விரியும். அது விரிகிற போது விரிந்து விடுமானால் வெளியில் இருக்கிற வான்காந்தத்தோடு லயித்துக்கொள்ளும், தானா லயித்துக்கொள்ளும். அப்ப அந்த இடத்துல இதைத்தான் முக்தி என்று சொல்லுவாங்க. ஜீவ ஆன்மாவும் பரமான்மாவும் இணைந்து கொண்ட நிலை. ஜீவான்மா பரமான்மா ஒன்றிணைகிற போது அதை முக்தின்னு சொல்றோம். அது தானா நடக்கும். ஆனா நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உடலையே கவனிச்சுட்டு, அக உடல் எண்ணங்களாக எழுந்து அலையாம அக உடலையே கவனிக்கிற போது அந்த சேமிப்பும் திணிவும் இயல்பா ஏற்படும். திணிவு ஏற்பட ஏற்பட நம்ம மனசுக்கு உணர்விற்கு, மனம் அல்ல உணர்விற்கு அது ஆனந்தமா இருக்கும். ஏன்னா உயிர் என்பதே ஆனந்தம்தான். அதனால்தான் உயிருடைய செலவை புலன்கள் மூலமாக உயிரை செலவழிக்கிற போது அது இன்பமா இருக்கு. உண்மையிலேயே நாம் ஒரு பழம் சாப்பிட்றோம், அந்த பழத்திலிருந்து இன்பம் கிடைக்குதா, சுவை கிடைக்குதான்னா அது இல்லை. அந்த பழத்தில் இருக்கிற சுவை நாக்கில் பட்டதும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற சுவையோடு கூடிய உயிரை அது தூண்டி விடுது. அங்கு உயிர் சுவையாக தன்மாற்றம் அடையுது. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுவாங்க. உயிரினுடைய தன்மாற்றம். அதை எந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்றோமோ அந்த அளவுக்கு அது நாக்கின் வழியாக அதிக சுவையாக கூட போகும். காதின் வாயிலாக நல்ல சப்தம், இசை, கண்களின் வாயிலாக வெளிச்சம், காட்சி, மூக்கின் வாயிலாக வாசனை, தோல் மூலமாக அந்த தொடு உணர்வு. அப்ப இது எல்லாமே நீங்க நல்ல பஞ்சதன் மாத்திரைன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா நாம புறப்பொருளோடு தொடர்பு கொள்கிறோம். அந்த தொடர்பு உயிருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து அந்த தொடர்புக்கு ஏற்றவாறு பல பல இன்பங்களாக வெளிப்படுத்தும். சாமிஜி சொல்லுவாங்க, the conversion and the conception of biomagnetism is mind. மனம் என்றால் ஜீவகாந்த சக்தியினுடைய செலவும்
தன்மாற்றமும் அது இன்பமா இருக்கு. அந்த மனோநிலையில எல்லாத்தையும் சுகமா அனுபவிக்கிறோம். அப்ப சுகம் என்பது உயிர் சக்தியினுடைய செலவு. அப்ப உயிர் சக்தியை செலவு செய்யாமல் உயிர் சக்தியோடு இணைந்து விட்டால் அது பெரும் சுகம், பேரின்பம் என்று சொல்றோம். இந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குமானா நாம எப்போ நினைச்சாலும் அந்த அக உடலுக்குள்ளாக மனதை செலுத்தி அப்படி கொஞ்சம் கவனிச்சோம்னா சுகமா இருக்கும். அப்ப சுகத்திற்காக நாம் அலைய வேண்டியது அவசியம் இல்லை என்கிற ஒரு அறிவு தெளிவு ஏற்படும். இங்கதான் துறவுங்கிறது தானா வருது. இன்றைக்கு புற உலகை நாம பற்றி கொண்டிருக்கிறோம். சொந்த பந்தங்கள், பொருள் சொந்தம், பொசசிவ்னஸ் என்று சொல்றோம். ஏன் நாம் அதை பற்றுகிறோம்? அதன் மூலமாக நமக்கு இன்பம் கிடைக்குது. அது சிற்றின்பமாக இருந்தாலும் கூட இன்பம்தான். இன்னைக்கு நாம நிறைய சிற்றின்பத்தில் ஈடுபடுறோம் சொன்னா அது காரணம் அது இன்பமா இருக்கு. நமக்கு அடிக்கடி இன்பம் தேவைப்படுது. மனதனுடைய நோக்கமே இன்பத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆனா இதுவரைக்கும் மனம் எதிலிருந்து இன்பத்தை பெற்றதோ அங்கேயே போகும். அது உடல் மூலமாகத்தான் இன்பத்தை பெற்றிருக்கு. ஆகவே அது உடல் மூலமாக புற பொருட்களோடு தொடர்பு கொண்டு புற மனிதர்களோடு உறவு கொண்டு அது இன்பமாக இருக்கும். ஆனால் அந்த இன்பத்தை பெருக்க பெருக்க என்ன ஆயிருது? துன்பமாக மாறிடுது. துன்பம்னா எது? சில அடிப்படை துன்பம் உடலுக்கு உண்டு, பசி, தாகம் போன்றது. ஆனா பெரும்பாலும் துன்பம் என்பது இன்பத்தை பெருக்குகிற போது வரக்கூடிய ஒரு நிலைதான் துன்பம். இன்பம் அளவு மீறினால் துன்பம். ஆனா அந்த இன்பத்தின் அளவை மனம் மீறத்தான் செய்யும். ஏனென்றால் அந்த மனதிற்கு தேவை மிகப்பெரிய இன்பம். அப்போ அதனால துன்பம் வந்து போச்சு. ஆனா உண்மை உணர்ந்தவர்கள் அது நமக்கு சொல்லும் போது, உன் மனம் தேடுவது மிகப்பெரிய இன்பத்தை, அந்த இன்பம் புற பொருள்களிலோ மனித உறவுகளிலோ இல்லை, அது சிறிய அளவு இன்பம் தான். ஆனா பெரிய இன்பம் என்பது அந்த மனதினுடைய மூல நிலையில், அந்த மனம் எதிலிருந்து எழுச்சி பெற்றதோ அதனுடைய மூல நிலையில் அது தேடுகிற பேரின்பம் இருக்கு என்பதை கண்டார்கள். ஆகவே மனம் திரும்பி அகநோக்கி சென்று அக உடலோடு அது லயிக்கின்ற போது அங்கு இன்பமா இருக்கு. அது பரவசம் என்று சொல்லுவாங்க. பரவசம், பேரின்பம், பேரானந்தம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிஷிகள் முனிவுகள் எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கமா காட்டுப்பகுதிக்கு போயிடுவாங்க. அங்க பேசாம பரவசமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு பழம், கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் நீர். அவங்களுக்கு அதிகம் உணவு தேவையில்லை. ஏன்னா சக்தியினுடைய செலவு அங்க இல்லை. உடலையும் அவங்க அதிகமா இயக்கவில்லை. அப்போ அவங்களுக்கு குறைந்தபட்ச உணவு போதும். அது உண்டு கொண்டு எப்போதுமே பரவச நிலையில் இருப்பாங்க. அப்படி நாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய அன்றாட வாழ்வையும், அதாவது இல்லற வாழ்வு, சமுதாயத்தை ஒட்டிய வாழ்விலும் இருந்து கொண்டு, ஆனா அங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படாது விழிப்பு நிலையில் செயலாற்றி கொண்டு மனதை சமாதானமாக வைத்துக்கொண்டு அமைதி அடைந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கண்ணை மூடி உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்தா போதும். சும்மாங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. மனம் அப்படியே அடங்குது, சும்மா இருக்கு. அதுல எதுல அடங்கும்? அக உடல் பிரணவ சரீரத்தில் அடங்கும். பிரணவ சரீரத்துக்கு எங்கும் விரிகிற ஒரு தன்மை உண்டு. அப்ப அதில் அடங்கி இருக்கிறோம். மானசீகமா விரியணும். விரியும் போது எல்லாருடைய உணர்வோடு சங்கமிக்கும். அந்த சங்கமம் தான் அன்புன்னு கூட சொல்லுவாங்க. உடலும் சங்கமிக்கிற போது அதை காதல் என்று சொல்றோம். அதிலிருந்து வரக்கூடியது அன்புன்னு சொல்றோம். கணவன் மனைவியை நேசிக்கிறான், மனைவி கணவனை நேசிக்கிறாங்க. ஒருத்தர் ஏன் நேசிக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கள் உடல் மூலமாக பெற்ற இன்பம் அவர்களுக்கு ஒரு நேசம் என்ற ஒரு தன்மையை கொடுக்கும். ஆனா அவர்கள் இருவருடைய உயிரும் கலருமானால், உயிர் கலப்பு என்று சொல்றோம், ஆத்ம சங்கமம் என்று சொல்றோம். அந்த கணவன் மனைவி இருவருடைய உயிரும் சங்கமிக்குமானால்
அங்க என்ன கிடைக்கும்? தூய அன்பு. அந்த தூய அன்புல இச்சை இல்லை, காமம் இல்லை, அது வெறும் அன்பு, பியூர் லவ். இதுதான் கிருஷ்ணன் தன்னுடைய லீலாஸ், கிருஷ்ண லீலான்னு சொல்லுவாங்க. பல கோதையர்களோடு ஆடிக்கொண்டிருந்தான். அங்கு என்ன ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சங்கமம், உயிர் கலப்பு. உடல் கலப்பு என்பது வேறு, உயிர் கலப்பு என்பது வேறு. உடல் கலப்பு வேணும், ஏன்னா உடலும் உடலும் சங்கமிக்கிற போது ஒருவருக்கு ஒருவர் சாந்தி அடைவதற்கு உதவி செய்யறாங்க. அந்த சாந்தி முகூர்த்தம் என்று சொல்றோம். அந்த உடலுக்குரிய அந்த வேகம், மோக வேகத்தை சாந்திப்படுத்துவது, சமாதானப்படுத்துவது. அப்ப அந்த மனசு சமாதானம் அடையும். அது சமாதானம் அடைந்தால்தான் அந்த நிலையில் அது புறத்தை சரியா செயல் செய்யும். தன்னுடைய கருமங்களில் எப்போது ஒரு மனிதன் முழுமையாக ஈடுபட முடியும்? அந்த உடலுடைய காம தீ சாந்தி ஆகிற போது. அதற்கு உடல், இரண்டு உடலும் சங்கமிக்க வேண்டியது அவசியம். ஆனா அடுத்தது அதுக்கு மேல ரெண்டுடைய மனமும் ஒருமித்து போகணும். கருத்து ஒருமைப்பாடு என்று சொல்றோம். அதான் நேற்றிலிருந்தே சொன்னோம். நம்ம கருத்தை வாழ்க்கை துணைக்காக விட்டு கொடுப்பது. அப்ப கருத்துகள் சங்கமிக்கிற போது அந்த அன்புடைய பரிமாணம் வேற ஒரு பரிமாணத்துக்கு போகுது. இன்னும் இருவருடைய உயிரும் கலக்கிற போது உச்சநிலை பரிமாணம். அந்த தம்பதிகள் தூய அன்போடு இருப்பார்கள். அதனால நாம் அடைய முடியும். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? இந்த தவம் நல்லா கத்துக்கிட்டு உங்க வீட்டில் அப்படியே ஒடுங்கி இருந்து செய்து, உங்க வாழ்க்கை துணை அந்த அறையில் இருக்கலாம், அல்லது வெளியில போயிருக்கலாம், பரவாயில்ல. உங்க வாழ்க்கை துணையை நினைச்சு இந்த இது அப்படியே பாய்ச்சல் அவருக்கு உடம்புல மானசீகமா நித்தியானந்தம் செய்து இந்த அரை அளவுக்கு விரிட்டும் சொன்ன பாருங்க. இப்ப நீங்க அவர் உங்க முன்னாடி இருப்பதாக பாவனை செய்து கொண்டு, உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க பாவனை செய்து கொண்டு, இந்த உணர்வை அப்படியே அவருடைய உடல்ல பாய்ச்சுவது போல பாவனை, டிரான்ஸ்பர்மேஷன். அது பாயும். அவர் எங்க இருந்தாலும் அந்த உடல்ல போய் பாயும். இப்படி தினசரி செய்து பாருங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆன பிறகு உங்க இருவருக்கு இடையிலையும் அன்புடைய பரிமாற்றம் எப்படி இருக்கு? உங்க குழந்தைகளோடு பாய்ச்சுங்க. உங்க குழந்தைகள் எல்லாம் முன்னாடி உட்கார வச்சு பாவனை செய்து அப்படியே அந்த சக்தியை பாய்ச்சுங்க. உங்க நண்பர்களோட உடல்ல பாய்ச்சுங்க. இப்படி இந்த ஆன்மாவை மற்ற ஆன்மாக்களோடு சங்கமிக்கின்ற ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும். இது எதற்குன்னு கேட்டீங்கன்னா அன்பினுடைய பரிமாற்றம். நாம எல்லோரும் அன்புக்காக இயங்குறோம். என் மனைவி என் மீது அன்பாக இருக்க மாட்டாங்களா? நான் பெற்ற குழந்தைகள் என் மீது அன்பாக இருக்கிறதா? எல்லாரும் பிறரிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கணும். நாமும் அன்பை கொடுக்கணும்னு சொன்னா, அன்புங்கிறது பொருள் அல்ல கொடுப்பது, உணர்வுகளின் சங்கமமே அன்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்தோம்னா அந்த அன்பு வந்து போகும், இனிமையாகவே இருக்கும். இதான் நித்திய ஆனந்தம். எப்போதும் என்றும் ஆனந்தமாக இருப்பதற்கு ஆன்ம சங்கமம், ஆத்மாக்களின் சங்கமம், உணர்வுகளின் சங்கமம் அவசியம் வேணும். அப்படிங்கிறத இந்த கால வேளையில புரிஞ்சுக்கிடுங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நித்தியானந்தம் நீங்க அதிகம் செய்து பழகலைன்னா இன்னையிலிருந்து செய்து பழகுங்க. இப்படிதான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய தவ மையங்கள்ல ஆக்கினை எப்படி கொடுத்துருக்காங்க? இப்போ எப்படிங்க? இப்போ எப்படி நித்தியானந்தம் செய்ய சொல்லியிருக்காங்க? ஒரு மரபுன்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, ஆக்கினை துரியம் உடல் முழுவதும் இங்கே வைக்கணும் அப்படின்னு செய்யலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே போய் அப்படியே நீர்ப்பாய்ச்சல் போல பாயலாம். ஒன்றும் இல்லை, கல் சிலை போல உடலை பார்த்துட்டு உடலே கவனிங்கன்னு சொன்ன பாருங்க, அதுவும் நித்தியானந்தம். இதோட கருத்து வெளியில போகிற மனம் அக உடலுக்குள்ள நுழையணும். அக உடல் என்பது பிரணவ சரீரம். பிரணவ சரீரம் என்பது சூட்சும சரீரத்தினுடைய ஒரு இயக்கம், விரிவு. ஆகவே உடலுக்குள்ள மனம் நுழையுமானால் அது நித்தியானந்தம். அப்புறம் கொஞ்சம் பரவ விடுறது, சுருக்கிறது, விரிக்கிறது, அது பிரணவ தவம் என்று முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்ப இந்த நித்தியானந்தங்கிறது உடல் மட்டுமே கவனிச்சாலே போதும், அது தானா விரியும்.
நாம விரியணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு பயிற்சிக்காக அப்படி விரிச்சு விரிச்சு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு விளையாட்டா ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க, 2 கையும் இப்படி வச்சு, ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகுது? ஒரு குஷன் ஆக்ஷன் வருது. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கை வழியா சக்தி வெளியில போகுது, அது தானா போகுது. இப்ப நாம என்ன பண்றோம்? உடலுக்குள்ளேயே பார்த்து அதை திணிவு பெற செய்த பிறகு அது வெளியேற்றுகிற போது அதனுடைய வேகம் அதிகமாகும். நீங்க யாரை நினைச்சு அனுப்புறீங்களோ அவங்களோட போய் சேர்ந்து. ஆனா நீங்க மன தூய்மை ரொம்ப அவசியம். இந்த விஷயத்துல மன தூய்மை இல்லைன்னு சொன்னா இந்த சக்தி கிடைக்குமானா அதை தவறான வழியில செலவு பண்ணிடுவாங்க. அப்படி சில யோகிகள் செலவு பண்றது உண்டு. யாரை கவர்ந்து இழுக்கணுமோ அவங்க மீது இதை பாய்ச்சிருவாங்க. அதை வசியம் என்று சொல்லுவாங்க. வசியப்படுத்துதல், முக வசியம், ஜெக வசியம் என்று 2 வசியங்கள் இருக்கு. யாரையாவது உங்களுக்கு வசியப்படுத்தணும்னு சொன்னா இதை அனுப்பிட்டீங்கன்னா போதும். பண்ணலாமா? அப்படி பண்ணக்கூடாது. அதனாலதான் மன தூய்மை. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி தடைப்படும். அது மாதிரி நித்தியானந்தம் நல்ல செய்து பழகிறதுக்கு கண்ணாடி பயிற்சி ரொம்ப பயனுடையதாக இருக்கும். ஜீவகாந்த பெருக்கம் வேணும். அடிக்கடி சும்மா எங்கேயாவது உட்கார்ந்துட்டு போது கூட கண்ணை திறந்திருக்கிறதுக்கு கூட நீங்க என்ன செய்யலாம்? சக்தி களத்தை நினைக்கணும். இப்ப அப்படி கண்ணை திறந்துட்டு சக்தி களத்தை நினைச்சு பாரு. நினைக்க முடியுதா? சக்தி களம் வேற ஒண்ணும் இல்லை, கோள வடிவில மேலே கீழே அங்கே எல்லா இடத்துலையும் என்ன தெரியணும்? நட்சத்திரங்கள் தெரியும். இருளோட கூடிய நட்சத்திரம், எல்லா பக்கமும் இருளும் நட்சத்திரமும் தெரியும். இது அப்படியே கொஞ்சம் மானசீகமா பார்த்து பார்த்து பழகிட்டீங்கன்னா அது ஜீவகாந்த பெருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வான்காந்தம் தானே. நீங்க அப்படி மனசை விரிச்சு பாவனை செய்யும்போது நம்ம மனம் வான்காந்தத்தோட லயிக்கும். அப்ப நம்ம உடலுக்குள்ள காந்தம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு மெத்தட். இது எல்லாமே நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருள் பற்று, புலன் கவர்ச்சி, பொருள் கவர்ச்சின்னு சொல்றோம் பாருங்க, அதுல இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது தான் ஆன்மீகத்தினுடைய நோக்கமே. லிபரேஷன், லிபரேட்டட் மைண்ட்னு சொல்லுவாங்க. மனதிற்கு விடுதலை கொடுப்பது. இன்னும் கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை பெருவிழான்னு நடத்துவாங்க. அங்கங்கே வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? விடுதலை பெருவிழா. அது ஏதோ ஒரு முறையில் அவங்க செய்யறாங்கன்னு வச்சுங்க. ஆனா சரியான விடுதலை என்பது யாருடைய மனம் பொருட்கவர்ச்சியிலிருந்தும் புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபடுகிறதோ, மனம் விடுபடுமானால் விடுதலை. இப்ப மனம் சிறைப்பட்டு, எல்லாத்திலையும் சிறைப்பட்டு இல்லையா? சிறைன்னா என்ன? அது இல்லைன்னா முடியாது. நம்ம மனசுக்கு அது இல்லைன்னா முடியாதுன்னு சொல்றோமா இல்லையா? டிவி பார்க்கலன்னா நான் தூங்க மாட்டேன், எனக்கு அது கிடைக்கலன்னா நான் சமாதானமா இருக்க மாட்டேன். அப்போ நம்ம மனசு அதுல சிறைப்பட்டு இருக்கு. அதுல இருந்து மனம் விடுபட்டால் விடுதலை. எப்போ விடுபடும்? புளியம்பழம் எப்போ விடுபடும்? பழுக்கும் போது. புளியங்காய் எப்போ விடுபடுதுன்னா பழுக்கும் போது. அது மாதிரி நம்ம மனசு பக்குவம் அடையும் போது. ஒரு பக்கம் சிந்தனையின் மூலமா நேற்று சொன்னோம், இதுவரைக்கும் எந்த பொருளும் எந்த மனிதர்களும் நமக்கு நிலையான மகிழ்ச்சியை தரல, தற்காலிகமா தந்திருக்காங்க. அதாவது அதுக்கு பேர் சிறிய இன்பம், சிற்றின்பம். சிறிது நேரம், சிறிது அளவு. 50 கிராம் அல்வா சாப்பிட்றோம் 10 நிமிஷத்துல, அந்த 10 நிமிஷம் இன்பமா இருக்கு. அது இன்பமா இருக்குன்னு சாப்பிட்டே இருக்க முடியுமா? முடியாது. கணவன் மனைவி உறவு 10 நிமிஷம் இன்பமா இருக்கு, இருந்துகிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்ப சிறிது நேரம், சிறிது அளவு பொருள் தொடர்பும் மனித உறவும் இன்பத்தை தருது. ஆனால் அது சின்ன இன்பம், சிற்று இன்பம். ஆனால் இந்த மனம் நாடுவது பெரிய இன்பம். அது எதுல இல்லை? பொருளில் இல்லை, மனித உறவுகளில் இல்லை என்று சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது புரிந்து கொண்டா போதும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அளவோட வச்சுக்கிட்டு அதுவும் நமக்கு வேணும். சாப்பிடும்போது ருசியா சாப்பிடுறது என்ன தப்பு இருக்கு? தப்புன்னு இல்லையே, ருசியா சாப்பிடலாம். அதுல என்ன செய்யணும்? ருசியா சாப்பிடுறது மட்டும் இல்லை, ருசித்து சாப்பிடணும்.
ஆனா யாருமே ருசித்து சாப்பிடுறது இல்லை. முதல்ல சாப்பிடும்போது உப்பு இருக்கா காரமா இருக்கா, அப்புறம் நம்ம சாப்பிட்றதே நமக்கு தெரியாது, ஆனா சாப்பிட்ருவோம். நீங்க இன்னையிலிருந்து எதை சாப்பிட்டாலும் நல்ல கண்ணை மூடி மென்னு ருசிச்சு, அந்த குழம்புல இருக்கிற கேரட்டை கடிக்கும் போது என்ன சுவை, வெண்டைக்காவை சாப்பிடும் போது என்ன சுவைன்னு பிரித்து பிரித்து ருசித்து ருசித்து சாப்பிட்டு பாருங்க. என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடின் அளவு குறைஞ்சிடும், ஆனா சுவையும் கிடைக்கும், சக்தியும் கிடைக்கும். அப்போ இது பேர் முழு ஈடுபாடுன்னு அர்த்தம். நாம எதுல தொடர்பு வைக்கிறோமோ அதுல முழு ஈடுபாடு. கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், ஈடுபாடோட பேசணும். ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசணுமேன்னு பேசுவாங்க, அது சண்டையா மாறிடும். அப்படிதானே? ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பேசினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா தானே இருக்கணும். திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கு, கவனிச்சு பாருங்க. அப்படிதானே? ஏன் அது திருமணத்துக்கு பிறகு நல்லா இல்லை அப்படின்னா, திருமணத்திற்கு முன்பு ஒரு ஈடுபாடு இருந்தது. அவங்கள பார்க்கணும், எப்போ வர்றாங்க, 5 மணிக்கு வரானுங்களே, 4:45 ஆச்சு. அந்த 4:45 5 வரைக்கும் இந்த உயிர் துடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா ஈடுபாடு. திருமணம் ஆன உடனே நம்ம வீட்டுக்காரி தானே, அந்த பொசிஷனஸ் வந்ததும் ஈடுபாடு குறைஞ்சிருது. சைக்காலஜி கவனிங்க. அது எனது என்று வராத வரைக்கும் அதை தேடுறோம், ஈடுபடுறோம். அது எனது என்று வந்ததும் சொல்லுவாங்க பழமொழி, கிணத்து தண்ணி ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போகும்பா. அது தப்பு. அப்படி நினைக்கிறதுனால தான் என்ன ஆகுது, ஈடுபாடு இல்லை. எப்போ வேணாலும் கிணத்து தண்ணி வத்தி போகும், இன்னொரு ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போலேனாலும் வத்தி போகும். இருக்கும்போது அதை அனுபவிச்சுக்கிடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, கணவன் மனைவியாக இருந்தாலும் வித்தவுட் பொசசிவ்னஸ், இவள் என் மனைவி அல்ல, இவர் என் கணவன் அல்ல, என்னுடைய தோழன் தோழி நண்பன் அப்படிங்கிற கருத்தோட அவங்களோட பேசும்போது முழு ஈடுபாடோடு பேசிட்டீங்கன்னா அந்த பேச்சிலேயே இன்பம் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் சாப்பிடும்போது முழு ஈடுபாடு, படிக்கும்போது முழு ஈடுபாடு, ஒவ்வொரு செயலிலும் முழு ஈடுபாடு. அதான் சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு லவ் யுவர் ஒர்க் அப்படிம்பாங்க. ஒர்க் மெடிடேஷன் இருக்கு, அது பேர். ஓஷோ ஆசிரமத்தில் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஒர்க் மெடிடேஷன். நான் போயிருந்தேன் ஓஷோ ஆசிரமம் புனேக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கே அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தட்ட பழகணும். அங்கே உள்ள ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர், திருப்பூர்காரரை சேர்ந்தவர், அங்கே இருந்தார் ரொம்ப காலமாக. அவர் எங்கிட்ட அங்கே பாருங்க ஒருத்தரை பாருங்கன்னாரு. அவர் சின்ன ஒரு அண்டர்வேர் மாதிரி போட்டு, ஒரு முண்டா பனியனும் போட்டு, கையில் ஒரு குச்சி, இந்த பக்கம் ஒரு கூடை, அந்த குச்சியை கொண்டு இந்த இலை குப்பையெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் குத்தி இந்த கூடையில அள்ளிட்டு இருக்காரு. அவருடைய வேலை அன்னைக்கு என்னன்னா கிளீனிங், சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தும். காட்டி அவர் யார் தெரியுமான்னாரு, அவர் தான் இந்த ஆசிரமத்துக்கு அதிகபட்ச நன்கொடை கொடுத்த அமெரிக்க நாட்டு கோடீஸ்வரர். இப்ப அந்த கோடீஸ்வரருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா, குப்பை அள்ளிட்டு இருக்கா. இது பேர் ஒர்க் மெடிடேஷன். வேலையில எந்தவித தாழ்வும் இல்லை என்று புரிந்து அதுல முழு ஈடுபாடோடு சேரும் பாருங்க. வந்து அறைய கூட்டம் சொன்னா, நீங்க கூட்டும் போது சுத்தமா கூட்டி இருக்குமா, குனிஞ்சு நிமிர்ந்து பார்த்து அதை சுத்தப்படுத்துறதுங்கிற ஒரே கவனமா இருக்குமானா அது மெடிடேஷன். தியானம்னா என்ன, ஈடுபடுதல், சங்கமித்தல், இணைதல். நேற்று சொன்னோம், யோகா என்றால் இணைதல். எதனோடு, எதனோடும். நீங்க எந்த இடத்தில் என்னவாக இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அதுவாக மாறுவது யோகா. அது கணவன் மனைவி மட்டும் பேசிக்கொண்டு மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறோம், ஒரு ஜாப்ல இருக்கிறோம். இப்போ நான் கடையில் வியாபாரம் பண்றேன், ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டு வராங்க, ஒரு குழந்தைக்கு ஷூ கொடுங்கன்னு சொன்னா அது பிஞ்சு கால். அப்ப அந்த பிஞ்சு காலுக்கு எந்த மாதிரி ஷூ கொடுத்தா அது காலுக்கு சிரமம் இல்லாம அழகா நடக்கும், அது மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு நினைச்சு நான் கொடுத்தா நான் அந்த தொழிலை என்ன செய்யறேன், லவ் பண்றேன்னு அர்த்தம், நேசிக்கிறேன்னு அர்த்தம். வீட்டுல நீங்க சமையல் பண்றீங்கன்னா நேசித்து சமைக்கணும். இதை வீட்டுக்காரரும் பிள்ளைகளும் சாப்பிட போகுது, அவங்க ருசிச்சு சுவைச்சு சாப்பிடணும். எப்படிலாம் சமைக்கலாம்னு முயற்சி பண்ணி பலவிதமான ருசியாக சமைப்பது எப்படி டிவியில வருது, இதெல்லாம் கத்துக்கிட்டு ஸ்பெஷலா செய்யறேன். சாமி முன்னாடி சொல்லியிருக்காங்க, சமையல் மட்டும் வேலைக்காரங்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க காய்கறி வெட்டும் போது அவங்களுக்கு ஏதோ கஷ்டம்,
அந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சிட்டு வெட்டுவாங்க. இல்லை யாருக்குதோ கோபத்தில் இதை வெட்டுவாங்க. அதெல்லாம் அதில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அந்த ஃபுட்டை குழந்தைங்க சாப்பிடும். அம்மா சமைக்கும் போது நம்ம பிள்ளை சாப்பிடணும், நம்ம பையனுக்கு இதுதான் பிடிக்கும், இந்த குழம்பு தான் பிடிக்கும் நினைச்சு நினைச்சு வைக்கிறாங்க இல்லையா? அதுல ஒரு உயிர் கலப்பு ஏற்படும். அது அவன் சாப்பிடும்போது அவனுக்கு ருசியாகவும் வயிறு நிறைஞ்சதாகவும் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம முழு ஈடுபாடோடு, உதாரணமா இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறோம், அங்கிருந்து 3 நாள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், அங்கிருந்து கிளம்புறோம். கிளம்பும்போது ரயில்ல உட்கார்ந்தாச்சு. எதுக்காக கோயம்புத்தூருக்கு போறோம்? பல அன்பர்களை சந்திச்சு ஆன்மீக சிந்தனை தூண்டணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் தூண்டணும்? பலர் சங்கடத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய சங்கடங்கள்லாம் இறக்கி வைக்கப்படணும், அவங்க மனசு சமாதானம் அடையணும் அப்படிலாம் நான் நினைத்து என்ன நான் அதுக்கு தயார்படுத்தி என்னுடைய உணர்வுகளையும் மன அலை விரைவுகளையும் சுருக்கமா வச்சுட்டு அந்த உணர்வோடு அங்க வந்து இந்த உணர்வுகளுக்கு கிடைக்கணும்னு எண்ணத்தோட பேசவும் செய்யும் போது நம்மளுள்ள என்ன ஏற்படுது? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு லவ். நான் இப்போ உங்களெல்லாம் லவ் பண்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தூய அன்பு. நீங்க என்ன லவ் பண்றீங்க? தூய அன்பு. இப்படி அன்பினுடைய பிரவாகம் அது சமுதாயத்தில் பரவும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் பேங்க்ல வேலை பார்க்கிறாருன்னு சொன்னா அவரை தேடி வாடிக்கையாளர்கள் வராங்கன்னு சொன்னா ஏன் தேடி வராங்க? அவங்களுக்கு ஏதோ தேவை, அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது இவருடைய கடமை. அதான் மரிசி சொல்லுவாங்க, தொழில் கடமை அதுல உணர்வு பூர்வமாக அந்த கடமையை உணர்ந்து டியூட்டி கான்சியஸ் சொல்லுவாங்க. அதோட செய்தோம்னு சொன்னா தட் இஸ் ஆல்சோ லவ். அங்கேயும் அன்பு ஏற்படுது. அப்ப அன்புங்கிறது இதுதான், நம்முடைய கடமைகளை உணர்ந்து செய்வது. எதை செய்கிறோமோ அதோடு முழு ஈடுபாடோடு செய்யும் போது அதுக்கு பேரு காதல், அன்பு. இதையே நாம பழக்கத்தை கொண்டோம். இன்னையிலிருந்து ஒவ்வொரு செயலிலும் முழு ஈடுபாடு. நீங்க செயலில் ஈடுபட்டு செய்தா செயலற்று இருப்பதிலும் ஈடுபாடு வரும். சும்மா இருப்பது எளிதாக போகும். சிலவங்க கேட்பாங்க, எப்படிங்க சும்மா இருக்கலாம்? நீ செய்யற செயல்ல முழு ஈடுபாடோடு செய். சும்மா இருக்கும்போது என்ன செய்யலாம்? சும்மா இருக்கலாம். ஆனா முழு ஈடுபாடோடு செய்யாததுனால ஒரு அரைகுறை நிலை வருதா இல்லையா? அப்ப இந்த மைண்டு சும்மா இருக்காது. அது முழுக்க செய்து செய்து அந்த மனசுக்குள்ளேயே ஒரு திருப்தி. இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப சிலர் கேட்பாங்க, சார் இன்னைக்கு அந்த பேராசிரியர் எப்படி பேசினாரு, இல்ல நான் எப்படி பேசலன்னு கேட்டு வருவாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல, எப்படி பேசினேன்? நான் சொல்றது உன் மனசுக்கு எப்படி தோணுது? எனக்கு திருப்தியா இருக்குங்க. அப்ப நீங்க நல்லா பேசினீங்க. உங்களுக்கே திருப்தியா இல்லைன்னா நல்லா பேசல. அதாவது நீ எதை செய்கிறாயோ அதில் உனக்கு திருப்தி ஏற்படுமானால் நீ சரியாக முழு ஈடுபாடோடு செய்திருக்கிறாய் என்ன அர்த்தம். இப்படி நாம ஒரு ரொட்டீனுக்கு, ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறத விட அதிக நேரம் வேலை தான் செய்யறோம், எண்ணுகிறோம், பேசுறோம், உடலை கொண்டு செய்கிறோம். அதனால செயலில் முழு ஈடுபாடு வித் லவ். வித் லவ் அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வித் லவ் சமைக்கிற போது வித் லவ். ஏனோ வெறும் கடமைக்காக அப்படி செய்யும்போது அதுல என்ன இருக்காது? அன்பு இருக்காது. அது மனசுக்கு ஒரு நிறைவே தராது, சாந்தி தராது. ஆமா. நீங்க குறிப்பா பெண்கள் உங்களுக்கு நிறைய ஆண்களை விட பொறுப்பு கொஞ்சம் அதிகம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்களை விட பெண்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். ஆண்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு தோல்ல பைய போட்டு போனாங்கன்னா சாயங்காலம் வருவாங்க 4 காசோட. அங்க வெளியில வேடிக்கை பார்த்து பலரோட பேசி ஸ்மோக் பண்ணி சீட்டு விளையாடி ஒரு அவுட்லெட்ஸ் அவங்க அப்படிதான் வருவாங்க. அப்படிதான் வர முடியும். பெண்கள் தான் வீட்டை என்னவா வச்சுக்கணும்? கோயில் போல வச்சு சுத்தமா வைக்கிறது எல்லாமே. அதான் பாருங்க, வள்ளுவர் சொல்றாரு, இல்லால் அப்படிம்பா. இல்லான் கிடையாது. வீட்டுக்கு உரியவர்கள் யார் தெரியுமா? பெண்கள் தான். இல்லாள். இல்லால் மாண்பானால் இல்லது என் கேட்கிறார். உள்ளது என் இல்லவள் மானாக்கடை ஒரு குறள் இருக்கு வாழ்க்கை தொடை நிலத்துல. இல்லவள் வீட்டு தலைவி மாண்பு ஆனால், மாண்புனா தெரியும், உயர்ந்த பண்புகளோடு கூடிய மாட்சிமை பொருந்தியவளாக இருப்பாளானால் இல்லது என், அந்த வீட்டுல என்ன இல்லைன்னு கேட்கிறார். ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கும், ஏசி பெட்ரூம் இல்லாம இருக்கும், ஆனா ஐஸ்வர்யங்கள் இருக்கும். அந்த வீட்டுல யாராவது விருந்துக்கு போனா அல்லது பேச்சுக்கு போனா
அந்த அம்மாவோட பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எங்க வீட்டுல எங்க மனைவி சமைக்கிறது இல்லை, அவங்களுக்கு உடல்நலம் சரி வராது. சமையல்கார அம்மா இருக்காங்க ஒரு 6 வருஷம். ஆனா அந்த அம்மாட்ட உண்மையான அன்பு உண்டு. நான் கொஞ்ச நேரம் சொன்னேன், சமையல்காரருக்கு வைக்கக்கூடாது. ஆனா இந்த அம்மாட்ட உண்மையான அன்பு உண்டு. அவங்க பேசுறதே நல்லா இருக்கும். எங்க வீட்டுக்காரி சொல்லுவாங்க, எங்க நீங்க என்னவோ வேதாத்தி மிஸ்டர் படிச்சுட்டு பேசுறீங்க, அவங்க படிக்காத அம்மா என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அவ்வளவு ஞானம். வயசு 70 வயசாச்சு, அவ்வளவு ஞானம். அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அன்பு வேலை செய்யுது. அவங்க மாட்சிமை பொருந்திய பெண். அவங்க அது மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் அந்த இல்ல தலைவி மாட்சிமை பொருந்தவளாக இருப்பாளானால் இல்லது என். அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, உள்ளது என், என்ன இருக்கு அந்த வீட்டுல? இல்லவள் மானா கடை. அதாவது அவன் மாட்சிமை பொருந்தவளாக இல்லை என்றால் அந்த வீட்டுல என்னையா இருக்கு? ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும், ஏசி இருக்கும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு மாதிரி இருக்கும், போறதுக்கே மனசு வராது. சொல்லுவாங்களே அப்படி. அந்த அம்மாவோட பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கு, அந்த அம்மாவை கண்டா ஓடிடலாமான்னு ரெண்டும் சொல்லுவாங்க. அப்ப மாட்சிமை பெண்களுக்கு அவசியம் வேணும். ஏன்னா அந்த வீடுங்கிறத கட்டி ஆளுகிற இல்லம் ஒரு கோயில் போல வைக்கிறது பெண்களுக்கு கையில் இருக்கு. அதை பற்றி நிறைய சொல்றாரு திருவள்ளுவரும் ஞானிகளும். இவரு திருவிக்கான்னு ஒருத்தர் இருந்தார், திருவி கல்யாண சுந்தரம். அவர் பெண்ணின் பெருமைன்னு ஒரு புஸ்தகம் இருக்காரு, நீங்க முடியுமானா வாங்குங்க. பெண்ணின் பெருமை அந்த புஸ்தகத்தை நல்லா அலசி படிங்க. அதுல ஒவ்வொரு பெண்ணுக்கு என்ன பெருமை இருக்கு. சாமிஜி கூட பெண்ணின் பெருமைன்னு சொல்லியிருக்காரு. அது வீடை அழகா வச்சுக்கிறது மட்டும் இல்லை, வீடை அட்மினிஸ்ட்ரேட் பண்றது மட்டுமல்ல, மக்களை பெற்றெடுப்பது தாய் தானே. ஆண்களையும் பெண்களையும் சாமிஜி அழகா சொல்லுவார், 2 பேரையும் பெற்றெடுப்பது பெண்கள். அந்த 10 மாதம் வயிற்றுல குழந்தை உருவாகிற போது தாயினுடைய மனோநிலை, அறிவு நிலை, உடல் நிலை அத்தனையும் அந்த சிப்புல என்ன ஆகும்? பதியும். அப்ப நீங்க ஈண்டெடுக்கிற குழந்தை ஒரு நல்ல குழந்தையா, நல்ல உடல் நலம், தெளிந்த அறிவு, ஞானம் சொல்லுவாங்க. கருவிலே திருவுடையார்னு சொல்லுவாங்க. அந்த கருவில திருவுடையாராக மாறினா தாய் அதற்கு ஏற்றவளாக இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யலாம், உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கு பாரு, 15 வயசு 14 வயசு ஆன பிள்ளைகளுக்கு நேற்று அவங்க முன்னுரை சொல்லும் போது கூட சொன்னாங்க, பெண்களுக்கு தான் அதிகமா யோகா. ஆண்களுக்கு வேணும், பெண்களுக்கு அதிகபட்சம் வேணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண் மனம் பெண் மனம்னு பிரிச்சிங்கன்னா 2 மனதிலையும் வித்தியாசம் இருக்கு. பெண் மனம் கொஞ்சம் பித்து பிடிச்சது, தப்பு இல்லை, கொஞ்சம் ஆசை அதிகமானது, உணர்ச்சி வசம் சீக்கிரமா படும். அது மென்மைன்னு சொல்றோம். பெண்களுடைய மனம் மென்மையாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலங்காலமா பெண்ணினம் ஆணினத்தை நம்பியே வாழ்ந்ததுனாலையும், நம்ம வீட்டுல ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் இருக்கான்னு வச்சிருங்களேன், யாருக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு அழகு பார்ப்போம்? பொம்பளை பிள்ளைங்க. அதுக்கு அப்படி தலைவாரி இப்படி தலைவாரி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பையங்களை போடான்னு விரட்டி விட்டுருவோம். அப்போ அந்த வீட்டுல பெற்றோர்களே அந்த பெண் குழந்தைய அழகுபடுத்தி பார்த்ததுனால அந்த பெண் மனம் என்ன செய்யுது, தன்னை எப்போ அழகா வச்சுக்கிடணும், கவர்ச்சியா வச்சுக்கிடணும். அது மாதிரி பெண் பிள்ளை எதாவது கேட்டா, பையன் கேட்டா போடப்படாது, பொட்டை பிள்ளை அது கேட்குது, அது கொடு. அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன, நம்ம அடிக்கடி கேட்கலாம். அந்த மைண்ட் அப்படிதான் பக்குவமா இருக்கு. காலங்காலமா, இன்னைக்கு நேற்று இல்லை, 1000 வருஷமா அந்த பெண்ணினத்தை நம்ம எப்படி வளர்த்தோமோ அதே மாதிரி அந்த மனம் அதுக்கேற்ற மாதிரி வந்து போச்சு. இப்ப என்ன ஆயிருச்சு, அந்த பெண்ணுடைய மனம் அந்த பித்துன்னு சொன்னா மென்மையானது, உணர்ச்சி வயப்படும், அதுக்கு பாதுகாப்பு உணர்வு வேணும், அதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நம்ம மனசு அப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இப்ப நான் பயப்பட வேண்டியதில்லை, நானும் 4 காசு சம்பாதிக்கிறேன். இப்ப பெண்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க, 4 காசு சம்பாதிக்கிறேன். ரெண்டாவது, என்னால தனியா வாழ முடியும். ஏதோ ஒரு காலத்துல ஆண் துணை போயிடுச்சுன்னா என்னால தனியா வாழ முடியும், இந்த வீடை என்னால கட்டி ஆள முடியும். ஆனால் நான் உணர்ச்சி வசப்பட வேண்டியது இல்லை, தேவையில்லாம நான் ரொம்ப என்ன அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அந்த பெண்ணுக்கு ஈஸியா அந்த மாட்சிமை வர ஆரம்பிக்கும். அது வள்ளுவர் ஒரு கவியில சொல்றாரு பாரு, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசாண்ட சொற்காத்து சோர்விலால் பெண். பெண்ணுடைய இலக்கணம் தன்னையும் காத்துக்கணும். தன்னை காத்துக்கிறதுனா தன்னுடைய உடல் நலம், கற்பு, மனவளம் எல்லாம் காத்துட்டு தற்காத்து தற்கொண்டான். தற்கொண்டான்னா யாரு? கணவன். குழந்தைகளையும் சொல்லலாம், அவங்க தன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க.
தற்கொண்டான் பேணி, அப்புறம் தகை சார்ந்த சொல் காத்து. பெண்கள் சொல்ல காக்கணும், டக்குன்னு வாயை விட்டுறக்கூடாது. ஆனா நிறைய வீட்டை சண்டவருக்கு என்ன காரணம்? வார்த்தைகளை தவறா பிரயோகம் செய்யணும். குறிப்பா பெண்கள் பிரயோகம் செய்துட்டா ரொம்ப சிரமமா போயிடும். அந்த குடும்பத்தில் இருக்கிற இனிமையே கெட்டு போயிடும். பெண்களா வாழ்றது கஷ்டம், ஆண்களா வாழ்றது எளிது. தகை சார்ந்த சொற்காத்து உழவு பண்ணி சோர்வு இல்லாது, அவ சோர்வு அடையக்கூடாது, அக்கடான்னு போய் படுத்துடக்கூடாது. அவதான் பெண்ணா. அப்படி ஒரு பெண்மையை பார்ப்பது கடினம். ஆனா யோகாவில் சேர்ந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் ஓஹோ நம்ம இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு அந்த எண்ணம் வருது பாருங்க. அந்த எண்ணம் அவங்களுக்கு மாட்சிமையை கொடுக்கும். இப்ப யோகா எதுக்கு, பெண்களுக்கு எதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இறை உணர்வுன்னு அப்புறம் அதெல்லாம் அதை நினைச்சு நம்ம ஏமாந்துட வேண்டாம். அது தானா வரும். இறை உணர்வு தானா வரும். நமக்குள்ளதுன்னு இருக்கு. நாம செய்ய வேண்டிய இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள், சமாதானம், இந்த வார்த்தையை மறக்காதீங்க, சாந்தி. நாமும் சமாதானமா இருக்கணும், நம்ம வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களும் சமாதானமா இருக்கணும், நம்ம உறவு இனிமையா இருக்கணும், அன்பா இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ரெண்டு இருக்கு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை விட்டு கொடுக்கணும், எதை வாங்கணும், ஹவு டு கிவ் அண்ட் ஹவு டு கெட். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்க சும்மா இருக்கும் நல்லா சிந்திங்க. வீட்டை எப்படி அழகுபடுத்தலாம்னு சிந்திக்கிற மாதிரி என் மனசை நான் எப்படி அழகா வச்சுக்கிடலாம், என் கணவரை நான் எப்படி அழகா கவரலாம். கணவரை நீங்க கவரணும், அந்த கவர்ச்சி அன்புனால. நீங்க சொன்ன அவர் தட்டக்கூடாது. அப்படி அது மாதிரி ஆண்களுக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடியது என்னன்னா, தன்னுடைய மனைவியை தாயாக பார்க்கணும்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. மனைவியே தாயா பார்க்கணும். 24 மணி நேரம் தாயா பார்க்க வேண்டியது இல்லை, 1 மணி நேரம் மனைவியா பார்த்துக்குவோம். 23 மணி நேரம் தாயா பார்க்கணும். ஒரு தாய்க்கு பின் தாரம்னு சொல்ல காரணமே, ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு என்னென்ன செய்யறாங்களோ அவனை வளர்க்குற காலத்துல, அவன் என்ன பிடிக்கும்னு விரும்பி விரும்பி செய்து கொடுக்குறாங்க இல்லையா, அவனுக்கு வேண்டிய எல்லா பணிவிடையும் செய்யறாங்க அப்படி வச்சுக்கோ. ஆனா தாய்க்கு பிறகு யார் செய்ய முடியும்னா மனைவி தான் செய்ய முடியும். அந்த தாயினுடைய ரோல் யார் எடுத்துக்கிறார்? ஒரு மனைவி எடுத்துக்கிறாங்க. அதனால தன்னுடைய மனைவியை தாயாக பார்க்கிற ஒரு மனசை ஆண்கள் வளர்த்துக்கிட்டா அங்க தூய அன்பு போ. இன்னும் பாருங்க, நம்முடைய சாஸ்திரங்கள்லயே இருக்கு. சாஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த திருமண நாள் இருக்கு இல்லையா, திருமண சடங்கு அன்னைக்கு தானே ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்கிற உறவு சம்பந்தம் ஏற்படுது. அன்னைக்கு சமஸ்கிருதத்துல ஒரு குறிப்பா இந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மெட்டியிட்டு, அது எப்ப செய்வாங்க? எங்க ஊர்ல 7 மணிக்கு மேல இரவு. அது 7ஆம் நீர் ஃபங்க்ஷன் பேர். பகல்ல மேரேஜ் நடந்துரும். இது அந்த 7 மணி சுமாருக்கு. அதுக்கு பிறகுதான் 2 பேர் குளிக்க போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்புவாங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த பையன் அந்த பொண்ணுடைய காலில் மெட்டி அணியணும். அந்த டைம்ல புரோகிதர் ஒரு சமஸ்கிருத மந்திரம் சொல்லுவார். அவரோட அர்த்தம் அவருக்கும் தெரியாது. யாருக்கு? புரோகிதருக்கும் தெரியாது. அவருடைய அர்த்தம் மகிழ்ச்சி அந்த காலத்துல சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த அந்த பெண்ணை மனைவியா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு நன்றியோட ஒரு வணக்கம் சொல்லணுமா, காலை தொட்டு வணங்கணுமா கணவன். அப்படி தொட்டு வணங்கினா யாராவது வணங்குவாங்களா? அதனால மெட்டி போடுறது மாதிரி அந்த காலை தொடணும், தொட்டு வணங்கணும். என்ன சொல்லி வணங்கணுமா? ஏ பெண்ணே, இன்றைக்கு நீ என் மனைவியாக வந்திருக்கிற. எதற்கு என்றால், நான் நிறைய பாவம் செய்து வந்திருக்கிறேன். என் பாவத்தை இறக்கி வைப்பதற்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தலை. ஆக நான் மீண்டும் பிறப்பு எடுக்கணும். நான் மீண்டும் பிறப்பதற்கு எனக்கு ஒரு கர்ப்பப்பை வேணும். அதை நீ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற. ஆகவே நான் உன்னை எங்க அம்மாவா நினைச்சு வணங்குறேன். எப்படி எங்க அம்மா கர்ப்பத்துல நான் வந்தேனோ, அவன் நான் மீண்டும் ஒரு உடலை எடுப்பதற்கு இன்னொரு அம்மா தேவை, ஒரு கர்ப்பம் தேவை. அது நீ தானே கொண்டு வந்திருக்கிற. ஆக நான் உன்னை அம்மாவா நினைச்சு வணங்கணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கணும். இதை நீங்க சமுதாயத்துல பரப்பணும். நாளைக்கு ஏதாவது திருமண வீட்டுல போறீங்க, உங்களை வாழ்த்த சொன்னா மயக்க பிடிச்சு இந்த விஷயத்த சொல்லிடணும். நீ சாயங்காலம் நீ என்ன பண்ணணும் தெரியுமாடான்னு பையனை பார்த்து கேட்கணும்.
அந்த பொண்ணு காலில் விழுந்து கும்பிடணும், இந்த கதையெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன், கணவன் வந்து மனைவிக்கு மேல என்ன செய்வான், ஒரு மரியாதை. இப்பெல்லாம் மனைவியை வந்து ஆணாதிக்கம் சொல்றாங்க. இப்ப ஆணாதிக்கம் விட்டு போகும். யோகா செய்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த இயற்கையினுடைய பரிணாமத்துல ஆண் பெண் என்ற மனித உருவம் எடுத்த பிறகு, அறிவு வளர்ந்த பிறகு, குறிப்பா இந்திய நாட்டில் ஒரு கலாச்சாரம் உருவாயிருக்கு பாருங்க. இது சாதாரண கலாச்சாரம் இல்லை. இந்திய நாட்டு கலாச்சாரத்துல அது அதிகமா வேறு ஊட்டுன கலாச்சாரம். நம்ம ஈஸியா டைவர்ஸ்ன்றோம், அப்படிதானே? ஆனா அந்த கலாச்சாரத்தினுடைய ஆழத்தை நீங்க சிந்திச்சீங்கன்னா அற்புதம். வேதம் எழுதுனதுலாம் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவுமே இந்த ஸ்லோகம் எழுதியாச்சு. அப்பவுமே அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். கர்மனா என்ன, பதிவுனா என்ன, எப்படி போக்குறது. அது இடைக்காலத்துல அந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாகவும் கல்வியின் வளர்ச்சியின் காரணமாகவும் கலாச்சார மோதல்களின் காரணமாகவும் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால நம்ம நாட்டு கலாச்சாரம் என்ன நல்லா புரிஞ்சு அதுல இருக்கிற சாரம் என்றாலே ஆச்சாரம், ஆத்மார்த்தமா எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நீங்க எல்லாரும் கத்துக்கிடணும். உங்க வீட்டுல நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும். அதை பார்த்து உங்க குழந்தை வளரும். உங்க குழந்தைகள் எப்படி வளரணும்னா, நம்ம அப்பா அம்மாவும் சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க, அதை பார்க்கணும். அப்பா அம்மாவும் சண்டை போடல, ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு பார்த்தா அந்த குழந்தைக்குள்ள அன்புனா என்னன்னு. ஆனா இப்போ வளர்ற குழந்தைங்க எப்படி வளருது பாருங்க, எப்படி வளருது. நீங்க சண்டை போடுறது அதை பார்க்குது, தனியா உட்காந்து போய் அழும். அம்மா அழுறாங்கன்னு அது நினைச்சாலும், அம்மா அப்பாட்ட இப்படி எல்லாம் பேசுறாங்க, அப்பா எவ்வளவு நல்லவர், இந்த அம்மாவுக்கு சொல்ல முடியாது, பயந்து போய் சொல்லாது. நான் அப்படி அழுதுருக்கேன் சின்ன வயசுல. எங்க அப்பாவும் அம்மாவுக்கு அவ்வளவு பொருத்தம். ஆமா, 7 பிள்ளைகளை பெற்றாங்க, பொருத்தமே கிடையாது. ஆனா சபையிலே சொல்றேன், ஒன்றும் தப்பு கிடையாது, உண்மையை சொல்லிதான். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க, பொருத்தமே கிடையாது. எங்க அப்பா ரொம்ப ஓகே, எங்க அம்மா நாட்டு ஓகே, நல்லவங்க தான். ஆனா அவங்க என்ன பேசணும் எப்படி பேசணும் தெரியாது, வேகமா கோபமா பேசுவாங்க. ஆனால் எங்க அப்பா பின்னாடி வீட்டுக்கு வர்றது நைட்டு தான் வருவார். அவர் வாத்தியார் இல்லையா, பின்பக்கம் டியூஷன்லாம் முடிச்சு எடுத்து 8 மணிக்கு முடிஞ்சிடும், வரமாட்டார். தூங்குற நேரத்தில் வந்து சாப்பிட்டு படுத்துக்குவார். அதெல்லாம் பார்த்து சில நேரங்களில் நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும், 7 வயசு 8 வயசா இருக்கும்போது தனியா உட்காந்து அழுந்திருக்கேன். வீட்டை விட்டு ஓடிடலாமெல்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா அவங்க 2 அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவு மோசம். அது நிச்சயமா நீங்க அப்படி நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு அந்த மனசுல ஓடும், அது அந்த மனசை பாதிக்கும், மனசை நல்லா பாதிக்கும். இப்போ என் மகளும் என் மருமனும் சில டைம் அப்படி ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. இந்த பிள்ளை வந்து தனியா உட்காந்து பேத்து என்னடா அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் லேசா கண்ணீர் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு சில விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு என் மகளை கூப்பிட்டு தனியா பேசுவேன், என் மருமனை கூப்பிட்டு தனியா பேசுவேன். ஆனா இன்னும் அந்த மாற்றம் பெருசா வரல, ஏன்னா அவங்க தியானத்துக்கு வரல, சத்சங்கத்துல கலந்துக்கிடல, உணர்வு பூர்வமா சிந்திக்கல. உணர்வு பூர்வமா சிந்திக்க சிந்திக்க உங்க மனசுல இதெல்லாம் தட்டும், ஒரு நெறி வரும். அப்போ அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, அங்கதான் எல்லாமே கத்துக்க முடியும். கோபம்னா என்ன, அன்புனா என்ன, ரெண்டையும் கத்துக்க முடியும். கத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை ஒரு கோயில் போல இறைவன் அன்பு செலுத்தணும் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அந்த குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பு செலுத்தணும். அன்பின் வழி அது உயிர்நிலை என்று வள்ளுவர் சொல்றார். உயிர்னா ஆன்மா. அன்பு எதன் வழி வரும்னா உயிர் வழிதான். ஆகவேதான் உயிர் வழிபாடு தான் இறை வழிபாடு என்று மகிழ்ச்சி சொல்வார். நீ பிற உயிரில நேசிச்சீன்னா அதான் இறை வழிபாடு. அன்பின் வழி அது உயிர்நிலை. அன்பே சிவம் என்றால் உயிர் தானே சிவம். அப்போ ஆன்ம சங்கமம், ஆன்ம உணர்வு தான் இறை வழிபாடு. அதை முதல்ல நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உற்றார் உறவினர் சமுதாயம் பக்கத்து வீட்டுக்காரரு, அந்த வீட்டுக்காரர் சரியில்லை அடிக்கடி அப்படி பண்ணிக்கிறாருன்னா பாவம் என்ன செய்யறது, அவருடைய பதிவு அப்படி இருக்கு அப்படின்னு அவருக்காக விட்டு கொடுக்கறது, அவரை தேடி பிடிச்சு போய் அவர்கிட்ட அன்பு காட்டுறது, அவருடைய உணர்வை தூண்டுவது, அப்படிலாம் செய்யும். என் கூட காலையில் மார்னிங் வாக்குக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வருவார். அவர் எடுத்துக்கலாம் கோவப்படுவார், என்ன பேசுவார்னு அவருக்கு தெரியாது, முன்பின் ஆலோசிக்கவே மாட்டார். சிடுமூஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, சிடுமூஞ்சி தானே சிடுமூஞ்சி. அதனால அவருடைய பிள்ளைகள்கிட்ட அவருக்கு ரொம்ப சண்டை. அவர் வயசு பற்றி 70 வயசு ஆகிப்போச்சு. என்கிட்ட தான் சில விஷயத்தை சொல்லி சங்கடப்படுவார். நான் மெதுவா உன் மேல என்ன தப்பு இருக்குன்னு மறைமுகமா அவருக்கு சுட்டி காட்டுவேன். அது எப்படி சுட்டி காட்டுவேன், அப்படிதாங்க எங்க வீட்டுல நடக்காத விஷயத்த நடந்துதான் போய் சொல்லுவேன். எங்க வீட்டுல நேற்று அப்படிதான் என்னாச்சுன்னா, என் பிள்ளை அப்படி பேசிச்சா நான் எப்படி அவளை ஹேண்டில் பண்ணேன்னா அப்படின்னு சொல்லுவேன்.
அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத அவரு மறைமுகமா சொல்லுவேன். அப்புறம் ஒரு ஃபீல், ஆமாங்க என் மாதிரிதான் தப்பு, நீங்க சொன்னீங்க போன வாரமே என்னால முடியலேன்னு ஒத்துக்கிறாரு. நீங்க முடியலேன்னு நினைச்சிட்டு சும்மா இருங்க. அடிக்கடி அவருக்கு ஏதாவது அப்படி வந்ததுன்னா என்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவார். எதுக்காக சொல்ல வரேன்னா இப்படி அன்பு செலுத்தணும். இப்ப அந்த ஆன்மா தேடும். இவர் காலையிலேயே 2 நாள் இப்போ 3 நாள் போகலையா, நாளைக்கு போகும்போது கேட்பாரு, என்ன சார் 4 நாள் உங்களை காணும், எனக்கு ஒரு மாதிரி இருந்துப்பாரு. நம்ம காணணும்னு அவங்க தேடணும். அடுத்தவங்க அந்த அம்மா இங்க 4 நாள் காணும், ஏன் தேடுறோம்? அந்த அம்மா வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவரு வந்தா சந்தோஷமா இருக்கு. இப்படி உணர்வு பூர்வமா சரிதானா ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கை வளமுடன்.